ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, ஏதாவது ஒன்று தேவை என்றால் என்னிடம் ஓடி தேடி நான் எங்கு இருந்தாலும் வருகிறாய். அப்பொழுதுதான் என் கோவில் உனக்கு இருக்கிறது என்று தெரியவே வருகிறது. அதுவே நன்றாக இருக்கும் பொழுது நீ என்னை தேடி வருகிறாயா? சில சமயங்கள் வருகிறாய், சில சமயங்கள் வருவதே கிடையாது. எதற்கு என்னை தொடர்ந்து பார்க்க வரவே இல்லை? வியாழந்தோறுமாவது என்னை பார்க்க என்னுடைய ஆலயத்திற்கு வரலாமே. நான் உங்களுக்காகத்தானே அங்கே இருக்கிறேன். நீங்களே என்னை அலட்சியம் செய்தால் நான் எங்கு செல்வேன்? உங்கள் அனைவருக்குமாகத்தான் நான் நான் என்னுடைய கோவிலில் இருக்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்கிறேன். என்னுடைய வீட்டிற்கு ஒரு முறையாவது, அதாவது வாரத்திற்கு ஒரு முறையாவது இந்த அப்பாவை பார்க்க வரலாம். யாருமே இல்லை என்று சொல்லிக்கொண்டு இருப்பதற்கு சாய் இருக்கிறார். அவர் வீடுதான் எனக்கு தகப்பன் வீடு என்று சொல்லி, தாய் வீடு என்றும் சொல்லி வரலாமே. யாருமே இல்லை, யாருமே இல்லை என்று சொல்வதற்கு தைரியமாக எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் நீ என்னிடம் வீட்டில் இருக்கலாமே. யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்களே. தங்கமே, யாருமே இல்லை என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு என் குடும்பம்தான், என் குடும்பத்தில் ஒருவர்தான் சாய் என்று எண்ணி சொல்லி என் வீட்டிற்கு நீ தாராளமாக வரலாம். உன்னுடைய ஒவ்வொரு ஆசைகளையும் நிறைவேற்றி உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் நல்ல காரியத்தை ஏற்படுத்தி உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் இந்த அப்பாவிற்கு நீ முதல் பிள்ளை. நீ என்னுடைய பிள்ளை, என்னை நம்பி வந்த பிள்ளை. உன்னை சுற்றி இருப்பவர்கள் எத்தனை வார்த்தை சொன்னாலும் இல்லை இல்லை, எனக்கு சாய்தான் எல்லாம் என்று சொல்லி என்னை தேடி ஓடி வருவாய். என்னுடைய தங்கத்திற்கு நான் அவ்வளவு முக்கியம். எனக்கும் என் தங்கமானது அவ்வளவு முக்கியம். உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைந்து இருக்கிறேன். அதுபோல உன் வாழ்க்கையில் இனி அனைத்து செல்வங்களும் நிறைந்து நல்ல திருப்திகரமான எதிர்காலமும் நல்ல வளங்களும் உன் வாழ்க்கையில் இருக்கும். நீயும் உன்னுடைய குடும்பமும் இனி அனைத்தும் திருப்தியாக இருப்பீர்கள். இதற்கு முன்புதான் செய்த காரியங்கள் அனைத்தும் தோல்வியாகி கொண்டே இருந்தது. ஆனால் இதற்கு மேல் நீ செய்ய போகும் ஒவ்வொரு காரியத்திலும் நிச்சயமாகவே வெற்றியின் மகுடத்தை நீ சூடுவாய். உன்னுடைய தகப்பன் எப்பொழுதும் பொய் கூறவே மாட்டேன். நான் சொன்னால் அதை செய்வேன். இத்தனை நாள் அமைதியாகத்தானே இருந்தேன், ஒன்றுமே செய்யாமல். இப்பொழுது உன்னிடம் வந்து பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதற்கு பின் 1000 காரணங்கள் இருக்கும். நான் சொன்னது சீக்கிரமாக அனைத்துமே நடக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கலங்காமல், பயப்படாமல் நிம்மதியாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.